மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, காதல் அல்ல, காதல் அல்ல. அதையும் தாண்டி புனிதமானது, புனிதமானது, புனிதமானது. வணக்கம் மக்களே, பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு மதுரை டு கொடைக்கானல் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இது 3.5 hours ஜேர்னிங்க. கிட்டத்தட்ட தவமாய் தவமருந்து மூவியோட டியூரேஷன் 119 கிலோமீட்டர்ஸ் கவர் பண்ண போகிறோம். இதுக்கு ஒரே ஒரு டோல் தாங்க அண்ட் 60 rupees ஆகும். கொடைக்கானல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி யூடியூப்ஸில் நிறைய வீடியோ பார்த்தேங்க, இந்த மாதிரி இ பாஸ் மேண்டேட்ரின்ட்டு. ஸோ நாங்களும் இ பாஸ் எடுத்துட்டோம். இ பாஸ்க்கான லிங்க் பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா மேலே 5 liters கேன் தவிர வேறு எந்த பிளாஸ்டிக் ஐட்டம்ஸும் அலோவ் பண்ணுறதில்லைன்ட்டு போட்டிருந்தாங்க. இந்த இ பாஸ் மேண்டேட்ரின்ட்டு ஒரு போர்டு பார்த்தீங்களே, ஸோ இந்த போர்டை தாண்டின உடனே ஒரு செக் போஸ்ட் வரும். அந்த செக் போஸ்ட்டில் தான் பார்த்திங்கன்னா இ பாஸ் செக் பண்ணுவாங்க. பட் ஆனால் நாங்கள் போனது அன்றைக்கி வீக் டே, பெருசாக க்ரௌடும் இல்லை அண்ட் இ பாஸும் செக் பண்ணல. கொஞ்சம் மலைக்கு மேலே போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சடனாக 2 பேர் வண்டியை நிறுத்தி பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் மட்டும் எதனா இருக்கான்னு கேட்டாங்க. நாங்கள் 5 liters கேன் தவிர வேறு எதுவும் இல்லைன்னு சொன்னோன்னே எங்களை போகலான்ட்டாங்க. இந்த மலையில் மொத்தம் 21 hairpin bends இருக்குது. நாங்கள் புக் பண்ணியிருக்கிற ரெசார்ட்டை ரீச் பண்ண 2 hours தாங்க ஆச்சு. ப்ளஸ் நாங்கள் ஒரு சின்ன பிரேக்கும் எடுத்தோம். 40 to 50 kilometer ஸ்பீடில் தான் ட்ரைவ் பண்ணிட்டு போனோம். மலை மேலே ஏறி ஒரு 50 minutes கழித்து கடமரவு கேஃபேயில் ஒரு சின்ன டீ பிரேக் எடுத்தோம். 20 rupeesக்கு சுட சுட அருமையான டீ. அந்த சில் கிளைமேட்டில் டீ சிப் பண்ணிட்டு போகிற வர வண்டியை பார்க்கவே அப்பா அருமையாக இருந்துச்சு. ஆரம்பமே அசத்தலாக இருக்குன்னு தெரிஞ்சுது. திரும்பவும் ட்ரைவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ரொம்ப நாளாகவே இந்த பாட்டை போட்டு ஒரு மலைக்கு மேலே ஓட்டும் போது இந்த வீடியோ எடுக்கணும்னு ஆசை. இந்த மாதிரி சேஷ்டை பண்ணிக்கிட்டு பாட்டு கேட்டுக்கிட்டு ஒரு வழியாக மேலே ரீச் பண்ணிட்டோம். நாங்கள் யாகப்பா ரெசார்ட்டில் தாங்க 1 dayக்கு ரூம் புக் பண்ணியிருக்கோம். இந்த ரெசார்ட்டில் இருந்து எல்லா டூரிஸ்ட் ஸ்பாட்டும் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் எக்ஸப்ட் குணா கேவ் அண்ட் பைன் ஃபாரஸ்ட். அதுக்கு மட்டும் பார்த்திங்கன்னா 20 minutes ட்ரைவ் ஆகும். இந்த ரெசார்ட்டோட ஹாஸ்பிட்டாலிட்டி சொல்லியே ஆகணுங்க, ரொம்பவே நல்லா இருந்துச்சு. எஸ்பெஷலி ஃப்ரண்ட் டெஸ்கில் எஸ்தர் அண்ட் பிரதீபா மேம் ரொம்பவே ஃப்ரெண்ட்லியான ஆளுங்க. நெக்ஸ்ட் டேக்கு பார்த்திங்கன்னா செக் அவுட்க்கு 1 hour மட்டும் எக்ஸ்டெண்ட் பண்ணி தர முடியுமான்னு கேட்டிருந்தோம். அவங்க நோ ப்ராப்ளம் பண்ணிடலாம் அப்படின்னாங்க. அண்ட் இன்னொன்று என்ன தெரியுங்களா, எங்களுக்கு ரூம் பார்த்திங்கனாவே ஃப்ரீயாகவே அப்கிரேட் பண்ணியிருந்ததே அவங்க செக் அவுட் டைமில் தான் சொன்னாங்க. பர் டேக்கு இந்த ரூமோட ப்ரைஸ் 4000 rupeesங்க. கோவா பீபோவில் புக் பண்ணியிருந்தோம் வித் காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் 24 hours ஹாட் வாட்டரோட. ரூம் ரொம்பவே ஸ்பேஷியஸாக இருந்துச்சு அண்ட் எஸ்பெஷலி அந்த பால்கனி வியூ சூப்பராக இருந்துச்சு. கொடைக்கானல் பார்க்கிங் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா சென்னையில் இருக்க மயிலாப்பூர் ட்ரிப்ளிகான் மாதிரிங்க, சுத்தமாக பார்க்கிங் இருக்காது. ஸோ நாங்கள் என்ன பண்ணோம், வண்டியை ரெசார்ட்லேயே விட்டுட்டு நடந்தபடியே பார்த்திங்கன்னா அஸ்டோரியா ரெஸ்டாரண்ட்டுக்கு சாப்பிட போயிட்டோம். ரெஸ்டாரண்ட் செம க்ரௌடு, வெயிட் பண்ணி தான் நாங்கள் சாப்பிட்டோம். ஆர்டர் பண்ணது சவுத் இந்தியன் தாலிங்க. லிமிட்டடாக தான் சாப்பிட்டோம், ஏன்னா நெக்ஸ்ட் ஒரு பிளான் வச்சுருந்தேன். லஞ்சை லைட்டாக சாப்பிட்டு டெசர்ட்காக நாங்கள் நெக்ஸ்ட்டு போன இடம் தான் இந்த டெய்லி பேஸ்ட்ரி கார்னர். அஸ்டோரியாவிலேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். செம்ம க்ரௌடுங்க. நாங்கள் போனதே டோனட்காக தான். ஆனால் டோனட் மார்னிங் தான். ஈவினிங் வெறும் இந்த மசாலா பன், ஃப்ரூட் பன், கேக்ஸ் அண்ட் ப்ரெட்ஸ் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னாங்க. அதுக்கப்புறம் சரின்ட்டு நாங்கள் என்ன பண்ணோம், ஒரு மசாலா பன் அண்ட் ஜாம் பன் வாங்கிக்கிட்டோம். டோட்டலாக பார்த்திங்கன்னா 40 rupees ஆச்சு ரெண்டுமே. ஆனால் இந்த இடத்துக்கு ஏன் இவ்வளோ ஐப்பன்ட்டுன்னு தெரில. நெக்ஸ்ட் நாங்கள் பார்த்திங்கன்னா நடராஜா சர்வீஸ் தான். நடந்தபடியே லேக் கிட்டே போயிட்டோம். அப்போ போனால் அங்கே செம்ம க்ரௌடுங்க, ஹெவி க்ரௌடுன்ட்டு சொல்லலாம். போட்டிங்க்கு போனோம். போட்டிங்கோட ப்ரைஸ் நீங்கள் வீடியோவிலே பார்த்துக்கலாம்.
சரி நெக்ஸ்ட்டு அங்கேருந்து பிரைன்ஸ் பார்க் போனோம். அங்கே பார்த்தீங்கன்னா ரெனோவேஷன் ஒர்க் போகுது, ப்ளஸ் அங்கேயும் ஒன்றும் பெருசாக பார்க்குறதுக்கு இல்லை. ஸோ அங்கேருந்து நெக்ஸ்ட்டு சைக்கிளிங் பார்க்கலான்னு போனால் அங்கேயும் செம க்ரௌட். ஆனால் நாங்கள் இந்த பிளேஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா சுற்றி பார்க்க தான் வந்தோம். ஏன்னா எங்களுக்கே நல்லா தெரியும் இந்த ஏப்ரல் டு ஃபஸ்ட்டு வீக் ஆஃப் ஜூனில் பார்த்திங்கன்னா ஹெவி க்ரௌட் இருக்கும், ப்ளஸ் வீக்கெண்ட்ஸ்லேயும் ஹெவி க்ரௌட் இருக்கும்ன்ட்டு. நாங்கள் பார்த்திங்கன்னா போனது மே மந்தோட எண்டில். ஸோ அதனால் இவ்வளோ க்ரௌடு பார்த்திங்கன்னா யூஷுவல் தான் இங்கே. நெக்ஸ்ட் நாங்கள் கோக்கஸ் வாக் போயிட்டோங்க. அங்கே என்ட்ரி டிக்கெட் ஃபார் அடல்ட்ஸ் பார்த்திங்கன்னா 10 rupees அண்ட் மொபைல் ஃபோனுக்கும் சேர்த்து சார்ஜ் பண்ணிடுறாங்க. ஸோ டோட்டலாக 2 அடல்ட்ஸ் ப்ளஸ் 1 கேமராவுக்கு பார்த்திங்கன்னா 50 rupees சார்ஜ் பண்ணாங்க. உள்ளே நீங்கள் போகும்போதே பார்த்திங்கன்னா ரைட் சைடில் நிறைய ஷாப்ஸ் இருக்கும் அண்ட் உங்களோட லெஃப்ட் சைடில் சூப்பர் வியூஸ் இருக்குங்க. மெஸ்மரைசிங்ட்டுன்னு சொல்லுவாங்கள்ல, அப்படி ஒரு வியூ. இங்கே செல்ஃபி அண்ட் போர்ட்ரேட் எடுக்காமல் யாரும் போகவே மாட்டாங்க. நெக்ஸ்ட்டு உங்களோட கோக்கஸ் வாக்கோட எண்டில் பார்த்திங்கன்னா ஒரு டெலிஸ்கோபிக் வியூ பாயிண்ட் இருக்கும். அங்கே பார்த்திங்கன்னா என்ட்ரி டிக்கெட் ஃபார் எல்லாருக்குமே அடல்ட்டாக இருந்தாலும் சரி குழந்தையாலும் சரி 10 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. எந்த டெலிஸ்கோப்பில் எந்த ஊர் தெரியும்ட்டு இவர் சொல்லுவார், கேளுங்க. இந்த ஃபஸ்ட்டு டெலிஸ்கோப்பு இங்கேருந்து பார்த்தா ஓல்டு கொடைக்கானல், அந்த ஊர் பேர் வெள்ளக்கேவி. அந்த ஊருக்கு இது வரைக்கும் ஆள் நடந்து போயிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ தான் அதுக்கு பூமி பூஜை பண்ணியிருக்காங்க ரோடு போட்டுருக்கு. 2வது டெலிஸ்கோப்பு சர்ச்சு 7 கிலோமீட்டர். லாஸ்ட் சொல்கிறது பெரியகுளம் சிட்டி, தேனி பக்கத்தில் பெரியகுளம் சிட்டி 70 கிலோமீட்டர். இந்த டெலிஸ்கோப் கெப்பாசிட்டி 150 கிலோமீட்டர். கேமரா ஆஃப் பண்ணப்போ தாங்க சொன்னார் இவர், மஞ்சுபுல் பாய்ஸ் டீம் இங்கே ஷூட்டிங்க்கு வந்தப்போ என்னென்ன ரகலெல்லாம் செஞ்சிட்டு இருந்தாங்கன்ட்டு. கோக்கஸ் வாக் சுற்றி முடிக்கவே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு 6 o'clock மேலே ஆயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து நடந்தபடியே நாங்கள் அஸ்டோரியாவுக்கு early டின்னர் சாப்பிட போயிட்டோம். அஸ்டோரியாவில் நாங்கள் எங்களுக்கு ரொட்டி அண்ட் வெஜ் கறி ஆர்டர் பண்ணிக்கிட்டோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு டெசர்ட் சாப்பிட்ணும் போல் இருந்ததுங்க. ஒரு 3 கடை தள்ளி பார்த்திங்கன்னா மெக்கோஃபா சாக்லேட் கிச்சன் சொல்லி ஒரு ஷாப் இருந்தது. அங்கே பார்த்திங்கன்னா மெல்டட் சாக்லேட் பார்த்திங்கன்னா ஹாட் சாக்லேட் சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. அது ஒரு கப் பார்த்திங்கன்னா 100 rupeesங்க. மெல்டட் ஹாட் சாக்லேட்டுன்னு நினச்சோம், பட் தென் ரொம்ப சூடாலாம் இல்லைங்க, ரூம் டெம்பரேச்சருக்கு இருந்தது. ஒரு கப்பு பார்த்திங்கன்னா இந்த சின்ன கப் பார்த்திங்கன்னா 100 rupees கிட்ட சார்ஜ் பண்ணுறாங்க. ஒரு தடவை ட்ரை பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். கொடைக்கானல் சீரீஸோட கண்டினியூஷன் நாளைக்கு பார்க்கலாம்.